ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ் பிளெண்டர் பேசிக் வீடியோ பார்ட் 2. போன வீடியோவில் நாம் பிளெண்டரோட பேசிக்ஸ் என்னென்ன, மெனூஸ் என்னென்ன, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் நேவிகேஷன்ஸ் அண்ட் பேசிக் டூல்ஸ் அண்ட் மெனூஸை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்டெப்த்தாக மாடலிங்கை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிளெண்டரை ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இருக்கும். வெளியில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய டிஃபால்ட் கியூப், லைட் அண்ட் கேமரா இருக்குது. இந்த மூணையுமே நாம் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இந்த வீடியோ இன்ட்ரோல பார்த்த காஃபி மிஷினை தான் மாடல் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக மாடல் பண்ண போகிறோம். முதல்ல கப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு ஒரு சிலிண்டர் வேணும். ஸோ ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி மெஷ் சிலிண்டர் கொடுத்துக்கிறேன். டில்டா கீயை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். நான் என்னென்ன கீஸை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணியாச்சு. இந்த சிலிண்டரை கப்பாக மாற்றணும். இப்போ இது வந்து டாப்லையும் பாட்டம்லையும் நம்மளுக்கு ஃபில்லாக இருக்குது இல்லையா, ஒரு சிலிண்டராக இருக்குது. ஸோ இதை நம்ம கப்பாக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எடிட் மோடுக்கு போக போகிறோம். எடிட் மோடுக்கு ஜஸ்ட் டேப்பை ப்ரெஸ் பண்ணால் போதும். அதில் ஃபேஸ் செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஷார்ட்கட் நம்பர் 3 மேலே உள்ள டாப் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் ஐ கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணாலே போதும், நமக்கு இந்த மாதிரி இன்சர்ட் ஆகும். இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. நான் வெளியில் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கீழே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஈயை ப்ரெஸ் பண்ணி கீழ் நோக்கி இழுக்கிறேன். இழுக்கும்போது எனக்கு இங்கே ஒரு ப்ளூ கலர் லைனை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னா, நம்மளோட ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறது. ஸோ இப்போ நான் எப்படி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணால் கூட நமக்கு இசட் ஆக்சிஸில் மட்டும்தான் இது மூவ் ஆகும். இன்கேஸ் இந்த ப்ளூ லைன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மூவ் பண்ணும்போது நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ, எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மூவ்மெண்ட்டும் நடக்கும். ஸோ இசட் ஆக்சிஸில் லாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இசட்டை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கப்போட பாட்டம் வரைக்கும் கொண்டு போகணும். கிட்டத்தட்ட ஒரு ஐடியா வச்சு நான் கீழே கொண்டு போயிட்டேன். இப்போ நான் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளோ தூரம் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். ஃப்ரண்ட் வியூ போயிட்டு வயர் ஃப்ரேம் மோடுக்கு போகிறேன். இப்போ வயர் ஃப்ரேம் மோடில் எனக்கு இங்கே காட்டுது. அதுக்கு நான் இசட் கீயை ப்ரெஸ் பண்ணி இங்கே வயர் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது செலக்ட் ஆகி தான் இருக்குது. லோவர் பாட்டம் செலக்ட் ஆகி தான் இருக்குது. இன்கேஸ் செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் இப்படி வந்து இல்லை 2 டாட் தெரியும். இல்லை டாப் டாட் அப்படிங்கிறது மேலே உள்ள ஃபேஸ்க்கான சென்டர் பாயிண்ட்டு, பாட்டம் டாட்டுங்கிறது கீழே உள்ள ஃபேஸ்க்கான சென்டர் பாயிண்ட்டு. நம்ம அதை மட்டும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி இந்த மேலே உள்ள ஃபேஸ்க்கான சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இப்போ நான் இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ணேன்னா, நான் இப்போ ஜி ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இசட் ஆக்சிஸ் லாக் ஆகலை. நான் தான் இசட் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாட்டம் இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு கப்புக்கான பேசிக் ஷேப் கிடச்சிருச்சு. மறுபடியும் சாலிட் மோடுக்கு நான் வந்துட்டேன் வயர் ஃப்ரேம்லேருந்து. ஸோ இது நம்மளுக்கு கப் கிடச்சாச்சு. இப்போ கப்புக்கு நம்மளுக்கு கைப்பிடி வரணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் ஃப்ரண்ட் வியூ போய்க்கலாம். இப்போ நான் ஒரு டாரஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷிஃப்ட் ஏ மெஷ் டாரஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கப்பை சுற்றி இருக்குது. இதை நான் எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு RX 90 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகிடும். இது கொஞ்சம் சின்னதாக்கணும். அதுக்கு எஸ்ஸை கிளிக் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். GX நான் மூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே மூவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கான ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஃபைன். ஆனால் நம்ம உள்ளே போனோம்னா இந்த டாரஸோட அதர் போர்ஷன் வந்து நம்மளுக்கு உள்ளே தெரியுது. இது நம்மளுக்கு தெரியக்கூடாது. இப்போ நம்ம இதை டெலீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு டேபு கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு வந்துட்டு வெர்டெக்ஸ் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் 1. நான் டெலிட் பண்ண வேண்டியது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடில் உள்ளது எனக்கு தெரியலை. இது எனக்கு தெரியறதுக்கு என்ன செய்யணும்னா, கீபோர்ட் ஷார்ட்கட் Alt Z நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ரே மோடுன்னு சொல்லி எக்ஸ்ரே மோடை காட்டும். இப்போ இதில் நான் லெஃப்ட் சைடில் இந்த ஹாஃபை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடியும் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணி. மறுபடியும் ஃப்ரண்ட் வியூக்கு வந்து இப்போ எக்ஸ் டெலீட் வெர்டிசஸ் கொடுத்துட்டேன். எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு எக்ஸ்ரே மோடை நம்ம எடுத்து விட்றோம். அதுக்கு Alt Z மறுபடியும் எடுத்து விட்டோம்னா நமக்கு கப் இந்த மாதிரி காட்டும். ஓகே, இந்த டாரஸ் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது. அதை நம்ம உள்ளே கொண்டு வரணும். மறுபடியும் ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இதை கொஞ்சமாக எக்ஸ் ஆக்சிஸில் தள்ளிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஓவர்லாப் ஆகிறது தெரியுது. ஸோ உள்ளே டச் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஃபைன். நம்ம பேசிக்காக ஒரு கப்பு செஞ்சாச்சு. ஆனால் அந்த கப்பில் என்னென்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு நார்மலாக கப் இந்த மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு கோடு கோடாக இருக்குது, சில கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேசஸ் இருக்குது. இது நம்ம ஸ்மூத் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். சாரி, இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் சொல்லி பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் ரைட் கிளிக்
ஷேடு ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் தெரியும். அப்படி தெரிஞ்சால் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு போனோம்னா ரைட் கிளிக் ஷேட் ஃப்ளாட் கொடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட் எப்படி இருந்தோ அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்துடலாம். அதே தான் இந்த ஹேண்டிலுக்கும் ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டா நம்ம ஸ்மூத்னஸ் கொடுத்தாலுமே நம்மளுடைய இந்த டோரஸ் வந்து நம்மளுக்கு பக்காவாக ஸ்மூத்தாக ஆகலை. ஸோ இந்த ரஃப் சர்ஃபேஸஸை நாம் மாடிஃபைஸ் வச்சு சரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு டூல் பேனலில் இந்த ஸ்பேனர் ஐக்கானை நம்ம இந்த ரெஞ்ச் ஐக்கான்னு சொல்லுவாங்கள்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் மாடிஃபையரை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் சப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா சப் டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். இந்த கப்பில் நீங்கள் டாப்பில் பார்த்தா இந்த டாப்லையும் சின்ன சின்ன ஒரு ஷார்ப் ஆங்கிள்ஸ் இருக்கிறத நோட்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த கப்புக்கும் நம்ம சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் மாடிஃபையர் கப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையர் சர்ச் எஸ்யூபின்னு கொடுக்குறோம். இல்லைன்னா இதுக்கு ஷார்ட்கட் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+1 அடிச்சிடோம்னா நம்மளுக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் வந்து வந்துடும். ஆனால் இப்போ இது கப்பு மாதிரியே இல்லை. நீங்கள் அதை பார்க்கலாம். என்னடா நம்ம ஒழுங்கான கப்பாக இருந்தது, இப்போ அது வேறு மாதிரி மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணலாம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. ஸோ மறுபடியும் ஃப்ரண்ட் ஆங்கிள் போய்ட்றோம். இப்போது நம்ம எடிட் மோடுக்கு போகலாம். எடிட் மோடுக்கு போயிட்டு எட் செலெக்ஷன் கொடுத்துட்டு லோவர் ஆங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கிளிக் பண்ணோன்னா இந்த மெனுவில் ஐட்டமில் மீன் க்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது 0லேருந்து 1 ஆக்கிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் வயர் ஃப்ரேம் மோடில் வந்து இந்த லோவர் ஆங்கிளில் இப்போ நான் கிளிக் பண்ணும்போது அல்ட் கிளிக் பண்ணியிருந்தேன். அப்படி கிளிக் பண்ணுறதுனால மொத்தமாக அந்த சர்க்கிளும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் எட்ஜஸும் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகும். வெறும் நான் கிளிக் பண்ணால் இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ அல்ட் கிளிக், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இதோட மீன் க்ரீஸை நம்ம 0லேருந்து 1க்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்னும் அது ப்ராப்பராக ஆகலை அப்படிங்கிறது நம்மளால் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சைட் எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லூப் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு Ctrl+R கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் ஒரு தடவை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே இழுத்துட்டேன். இப்போ இழுத்த உடனே நமக்கு இது வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+R கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கீழே வரைக்கும் இழுத்துட்டேன். இப்போது வயர் ஃப்ரேம்லேருந்து சாலிட் மோடுக்கு போயிட்டு இப்போது அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டாப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனா மறுபடியும் இன்சைட் லூப்பை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+R கிளிக் மேலே வரைக்கும் ஏற்றியாச்சு. அவுட் சைட் லூப்பை கிளிக் பண்ணி Ctrl+R கிளிக் மேலே வரைக்கும் ஏற்றிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்மூத்னஸ் கிடச்சிருச்சு. ஆனால் பாட்டமில் நம்மளுக்கு இன்னும் சரி ஆகலை. பாட்டமில் ஏன் சரி ஆகலைன்னா அது ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் ஆகணும்னா அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஆனால் நான் ப்ரெஸ் பண்ணும்போது அல்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு சைடை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நம்மளுக்கு ப்ராப்பராக மீன் க்ரீஸ் வந்து நமக்கு அப்ளை ஆகலை. இது இன்சைடு இது எடுப்போம். ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு வயர் ஃப்ரேமில் போயிட்டு இப்போ இன்சைடு இதை எடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாக மீன் க்ரீஸ் 1 இருக்குது. ஆனால் இந்த சைடு மீன் க்ரீஸ் 0.53 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது மீன் க்ரீஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகலை. அதனால தான் நமக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி அப்ளை ஆகியும் இன்னொரு பக்கம் அப்ளை ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டில்டா ஃப்ரண்ட் வயர் ஃப்ரேம் மோட் செலக்ட் ஆல் எல்லாம் செலக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மீன் க்ரீஸை ஃபுல்லாக கூட்டியாச்சு. இப்போது நாம் ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு சாலிட் மோடில் போனோம்னா நமக்கு பக்காவாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டாப்பில் ஒரு சின்ன சொதப்பல் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எட்ஜ் லூப் ஆட் பண்ண போகிறோம். Ctrl+R டாப்பில் மேலே வரைக்கும் ஏற்றிட்டோம். உள்ளே கிளிக் பண்ணி Ctrl+R மேலே வரைக்கும் உள்ளே கிளிக் பண்ணி ஓகே Ctrl+R கிளிக் பண்ணி மேலே வரைக்கும் ஏற்றிட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே ரைட். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த எட்ஜ் லூப் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு இந்த டாப் செக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எட்ஜ் லூப்பை இறக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எட்ஜ் லூப்பை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வெளியில் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் ஸ்மூத்னஸாக இருக்குல்ல. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியில் இருக்கக்கூடிய எட்ஜ் லூப்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்க போகிறோம். இவ்வளோ தூரம் இறக்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கப்போட சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
ஓகே. ஸோ, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ட செஞ்சுட்டோம். ஆனா, இதில ஒரு சின்ன விஷயம் வந்து இன்னும் பாக்கி இருக்கு. நார்மலா 3டி ஸ்பேஸ்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட டிசைன் பண்ணிட்டோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம மூவ் பண்ற மாதிரியும் இருக்கணும். ஆனா, இப்போ இந்த கப்ப நம்ம மூவ் பண்ணலாம். அதுக்கு நான் அந்த கப்ப செலக்ட் பண்ணிட்டு, ஜி, ஷிஃப்ட் இசட்ட பிரஸ் பண்றேன். இது எதுக்குன்னா, இசட் ஆக்சிஸ் தவிர மத்த ஆங்கிள்ல, மத்த ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். உதாரணத்துக்கு இசட்ட தவிர எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். ஸோ, இப்போ மூவ் பண்ணலாம். நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய கப்போட ஹேண்டில் தனியா இருக்குது. நம்ம கப்பு தனியா இருக்குது. நம்மளுக்கு இப்படி இருக்கக்கூடாது. இந்த கப்பும், ஹேண்டிலும் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும். ஸோ, அத எப்படி பண்றது? இப்போ மூவ்மெண்ட்ட ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்ட் ஜி. நான் வந்து 2யும் பிரிச்சுட்டேன். இப்போ இந்த ஹேண்டிலையும், இந்த கப்பையும் கிளிக் பண்ணி, கண்ட்ரோல் ஜே குடுத்துட்டோம்னா, இப்போ நீங்க செலக்ஷன பார்த்தா, உங்களுக்கு இந்த 2மே சேர்ந்த மாதிரி செலக்ஷன் இருக்கும். இப்போ இது ஒரு ஜியாமெட்ரி ஆயிடுச்சு. ஸோ, இப்போ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, ஜி, ஷிஃப்ட் இசட் மூவ் பண்ணீங்கன்னா, கப்பு கூட சேர்ந்து இந்த ஹேண்டிலும் மூவ் ஆகும். இப்போ நாம இதில இந்த கப்பையும், இந்த ஹேண்டிலையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஆனா, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கப்பையும், ஹேண்டிலையும் நாம பிரிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எடிட் மோட்ல போயிட்டு, இந்த கப் அல்லது ஹேண்டில் இதில ஏதாவது ஒண்ண செலக்ட் பண்ணிட்டு, கீபோர்ட்ல Pய பிரஸ் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தரும். அது செலக்ஷன் பை மெட்டீரியல் பை லூஸ் பார்ட்ன்னு சொல்லி கேட்கும். இதில பை லூஸ் பார்ட்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, கப்பு தனியாவும், ஹேண்டில் தனியாவும் ஆயிடும். இத நம்ம ஆப்ஜெக்ட் மோட்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டேப் அடிச்சு ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டேன். இப்போ ஹேண்டில் தனியா செலக்ட் ஆகும். கப்பு தனியா செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்க கப்ப மூவ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, தனியா இண்டிவிஜுவலா மூவ் பண்ணிக்கலாம். அதே தான் ஹேண்டில் நீங்க தனியா மூவ் பண்ணீங்கன்னா, தனியா இண்டிவிஜுவலா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் சிங்கிள் ஆப்ஜெக்ட்ட ஜாயின் பண்ணாம, இந்த மூவ்மெண்ட்லாம் நம்ம பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியும். அத எப்படி பண்றதுன்னா, இந்த ஹேண்டில இந்த கப்போட பேரண்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கப்ப இந்த ஹேண்டிலோட பேரண்ட் பண்ணிக்கலாம். பட் கப்பு பெருசா இருக்கிறதுனால, பை டிஃபால்ட் நம்ம கப்ப கிளிக் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ, இந்த ஹேண்டில இந்த கப்போட பேரண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹேண்டில ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு, கப்ப ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு, இப்போ கண்ட்ரோல் பி நம்ம கிளிக் பண்ணோம்னா, இப்போ இதுல செட் பேரண்ட் டூ ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் கீப் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதுல ஆப்ஜெக்ட் கீப் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம கொடுக்க போறோம். இப்போ நம்ம அந்த கப்ப நம்ம மூவ் பண்ணோம்னா, கப்பு கூட சேர்ந்து ஹேண்டிலும் மூவ் ஆகும். ஃப்ரண்ட் வியூ வந்துக்கலாம். இப்போ இந்த கப்ப மூவ்மெண்ட் மட்டும் இல்ல, நம்ம ஸ்கேல் பண்ணாலுமே இந்த ஹேண்டிலும் சேர்ந்தே ஸ்கேல் ஆகும். ரொட்டேட் பண்ணாலும் இந்த ஹேண்டிலும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்மளுடைய காஃபி மேக்கரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தம் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீரீஸை இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட்டராக ஆக்க நான் ட்ரை பண்ணுறேன்.